நமக்கு வரவேண்டிய பெட்ரோல், டீசல், இன்னும் சமையல் எரிவாயு இவை மிகவும் தட்டுப்பாட்டுடனும் விலைவாசிகள் உயர்ந்தும் கிடைப்பதே ஒரு பெரிய காரியமாக இருக்கின்ற இந்த நேரத்திலே மக்கள் படும் அவதியால் பல சிற்றுண்டி சாலைகளும் மூடப்பட்டு மக்களுக்கு உணவு கிடைக்காமல் வெளி மாநிலத்தவரும் வெளி ஊர்களிலிருந்தும் வயிற்று பிழைப்புக்காக வந்தவர்கள் கூட தங்கள் வேலைகளை விட்டு அவரவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலையில் நாம் இருக்கின்றோம். இன்னும் படிக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு, நாய்ஸ் பொல்யூஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒலிபெருக்கிகளின் வாயிலாக ஆங்காங்கே பலவித கூட்டங்களை போட்டு மக்கள் படும் அவதியை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி எவ்வளவு முக்கியம், அதில் அதிக மார்க்குகள் வாங்கினால்தான் மாணவர்களின் எதிர்காலம் மிகவும் ஒளிமயமானதாக அமையும் என்று அனைவருக்கும் தெரிந்திருந்தோம். இந்த மாதங்களில் இவ்வாறு தேர்தலை நடத்தி மக்களுடைய மாணவர்களுடைய வாழ்வை நாம் பாழாக்கி கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சி, இந்த கைபேசி, இதன் மூலமாக ஏன் இந்த அரசியல்வாதிகள் தங்கள் பிரச்சாரத்தை செய்யக்கூடாது? எத்தனையோ விஷயங்களை, செய்திகளை நாம் தொலைக்காட்சிகளிலும் கைபேசி வாயிலாகவும் பார்த்து தெரிந்து கொள்கின்றோம். ஏன் நம்முடைய கிரிக்கெட் கூட அந்த தொலைக்காட்சியிலே பார்த்து இரவு 10-11 மணி வரை அதை நாம் பார்த்து நாம் அதை தெரிந்து கொள்கின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த பிரச்சாரங்கள் ஏன் ஒவ்வொரு நாளும் இரவிலோ அல்லது மாலை வேளையிலோ தொலைக்காட்சிகளிலே ஒளிபரப்பாகி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கொள்கைகளை தாங்கள் செய்யப்போவற்றை அதன் மூலமாக ஏன் தெரிவிக்கக்கூடாது? இன்னும் 19ஆம் நூற்றாண்டில் செய்தது போல் மாட்டு வண்டி, குதிரை வண்டி, மேளதாளம், இன்னும் பலவிதமான கேளிக்கைகள், ஆடல் பாடல்களுடன் தெருக்களில் வந்து கூச்சல் போட்டு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலை மாற வேண்டும். முதலில் நாம் மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறோமோ இல்லையோ, நாம் வருவதற்கு முன்பே நாம் வருவதற்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வின் எதிர்காலத்தை பாழாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.